அரியலூர் மாவட்டத்தில் பருவமழை கைவிட்டதன் காரணமாக முந்திரி விவசாயம் பொய்த்து விவசாயிகள் கடும் வேதனையில் உள்ளனர். அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை, ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம் உள்ளிட்ட ஊர்களில் 75% மானாவாரி பயிர்கள் முந்திரி மரங்களாகவே உள்ளன. அரியலூரில் சுமார் 85,000 ஏக்கர் பரப்பளவில் பட்டா நிலங்களிலும் 20,000 ஏக்கர் பரப்பளவிலான அரசு நிலங்களிலும் முந்திரி மரங்களே உள்ளன. இந்த முந்திரி மரங்களில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை நம்பியே ஏராளமான விவசாயிகள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை நகர்த்தி வருகின்றனர். முந்திரி தற்போது மகசூல் தரும் பருவமாக இருந்தாலும் அரியலூரில் எந்த ஒரு முந்திரி மரத்திலும் முந்திரி பழத்தை காண்பது அரிதாகவே உள்ளது. அத்துடன் பருவமழை தவறியது, கடுமையான வெப்பம் ஆகியவற்றால் முந்திரி பூக்கள் அனைத்தும் கருகி உள்ளதால் விவசாயிகள் கடும் வேதனையில் உள்ளனர். ஒரு வருஷமும் இந்த மாதிரி வறட்சி இல்லைங்க. இந்த பக்கத்தில் யாருமே இல்லைங்க. முந்திரியில் தண்ணி இல்லாதவங்க குடிக்க தண்ணி கூட கஷ்டமாக இருக்குங்க. போன வருஷம் 17-18 மூட்டை கொட்டை ஆச்சுங்க. இந்த வருஷம் ஒரு 2 மூட்டை கூட ஆகலைங்க. அவருக்கு 1/2 கிலோ கொட்டை கூட பக்கத்து கொள்ளைக்காரங்களுக்குலாம் இல்லைங்க. எங்களுக்கு மட்டும்தான் அந்த 2 மூட்டை கொட்டை காய்ச்சுது. 6 ஏக்கர் கொள்ளையில் இதுதாங்க கிடைச்சது. ஒன்றும் மாசல் ஒன்றும் சரியாக கிடைக்கல. இதே நிலை நீடித்தால் இன்னும் சில வருடங்களில் முந்திரி சாகுபடியே அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறாத சூழல் ஏற்படும் என்றும் விவசாயிகள் அஞ்சுகின்றனர். முந்திரி மகசூலை நம்பி வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர் விவசாயிகள். அனைத்து முந்திரி விவசாயிகளும் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில் கடன் பெற்றுதான் முந்திரியை பராமரித்து வருகின்றார்கள். ஒரு ஏக்கருக்கு பராமரிப்பு செலவு ஒவ்வொரு ஆண்டும் 15,000 20,000 வரை செலவழித்து முந்திரியை பராமரித்து வந்தோம். இந்த ஆண்டு பருவமழை இல்லாதனால் முந்திரியையும் பராமரிக்கவில்லை. எல்லா முந்திரியும் பட்டு போய் வெறும் விறகாக நிற்கின்றது. இதில் எந்தவித பிஞ்சு போக்குவரத்தும் வைக்கவில்லை. மழை பொய்த்து வெயில் வாட்டி வதைத்து முந்திரி மகசூல் கைவிட்ட நிலையில் தங்களின் நிலைக்கு அரசு நிவாரணம் அளிப்பதே ஒரே தீர்வு என்பது விவசாயிகள் தரப்பு கோரிக்கையாக உள்ளது. எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த முந்திரி கொட்டை மட்டும்தான். கோடை நாள் வந்தால் கோடை நாளில் மழை பெய்யணும். மழை பெய்யவே இல்லை. பெஞ்சால் மட்டும்தான் இங்கே வாழலாம். வாழவே இல்லை. மழையே பெய்யல, வாழவே இல்லை. அது எல்லாத்துக்குமே தெரியும். தொகுதி அமைச்சருக்கே தெரியும். இதெல்லாம் சட்டமன்றத்தை தெளிவுபடுத்தி எல்லா விவசாயிக்கும் ஏக்கருக்கு 50,000 ரூபா நிதி நிவாரணம் இந்த அரசு வழங்கணும். ஒருவேளை நிவாரணம் அளிக்கப்படவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வதே ஒரே வழி என ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். ஒவ்வொருத்தவனும் பட்டாவும் சிட்டாவையும் கொண்டு போய் கூட்டுறவு சொசைட்டியில் கடன் வச்சுட்டு வட்டி கட்ட முடியாமல், அசலை தவிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த அரசு நிவாரணத்தை உடனடியாக வழங்கணும். முந்திரி சாகுபடி பண்ணுற அனைவருக்கும் எத்தனை ஏக்கர் வச்சுருக்காங்களோ இழப்பீடு 50,000 ரூபா ஒவ்வொரு ஏக்கர் கொடுத்தா போதும். அவன் பொழைச்சிப்போம். இல்லைன்னா அவன் தற்கொலை தான் பண்ணுவான். தங்களின் வாழ்வாதாரத்தை எண்ணி வேதனை கொள்ளும் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்குமா என ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.